ஸ்ரீரங்கம் கோயிலோட பல்வேறு சிறப்புகளை பத்தி குறிப்பிட்டீங்க திருமிகு சுமதி ஸ்ரீ. அடுத்ததாக மேடம் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு பல்வேறு கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகாலையிலே நடந்து வருது. ஆனாலும் வெவ்வேறு கோயில்களில் இந்த நேரம் மாறுபட என்ன காரணம்? ஒரு விதத்தில் பக்தர்களுக்கு உதவுவது தான் காரணம். வெவ்வேறு இடங்களில் நடக்கும்போது கொஞ்சம் அந்த நேரம் மாறுபடுகிறதுங்கிறதுக்கு அந்தந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சில சடங்குகள், சம்பிரதாயங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீரங்கம்னு சொன்னால் பெருமாள் அதே போல வருகிறார். ஒரு ஜீவன் எப்படி வருமோ அப்படி வருகிறார். அதனால் ஸ்ரீரங்கம் சன்னதியில் ஆரம்பித்து அந்த துரை மண்டபம் வருகிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அந்த ஜீவன் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு கணக்கு. அப்போ எவ்வளவு நேரம் அது சுற்றுவதற்கு ஆகுமோ அந்த மாதிரி துரை மண்டபம் வரைக்கும் சுற்றி சுற்றி வருவார். அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் தாமதமாக சொர்க்கவாசல் திறப்பு நேரிடுகிறது. இதே இது மற்ற கோயில்களில் அந்த முறை அவ்வளவாக இருக்காது. அந்தந்த கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு மட்டும் இருக்குமே தவிர, திருவரங்கத்தில் இருக்கிற மாதிரி ஜீவன் புறப்பட்டு அந்த காலை கழுவுவது, அதற்கு பின்னர் வேத விண்ணப்பமாவது, அதற்கு பின்னர் விரஜையை தாண்டுவது, அதற்கு பின்னர் போர்வை களைவது, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாலஜிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் தான் கோயிலொழுகு எம்பெருமானார் நிர்மாணம் செய்தது. அதனால் அந்த முறை நடக்கும்போது எங்கே அந்த 1 2 3 அப்படின்னு அந்த ஸ்டெப்பு நடக்குமோ அது கொஞ்சம் தாமதமாகும். மற்ற திருக்கோயில்களில் அந்த அளவுக்கு தாமதம் இருக்காது. அது தவிர அங்கே இருக்கிற லோக்கல் கண்டிஷன்ஸ், சில நேரங்களில் சில கோயில்கள் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இடம், பிராகாரம். இப்போது திருவரங்கம் பெரிய கோயில், அங்கே சொர்க்கவாசல் திறந்து பெருமாள் எழுந்தருளி அதுக்கப்புறம் அந்த கொட்டார பகுதியிலேயே ரொம்ப நேரம் சுற்றுவார். அங்கே கஜகதி எல்லாம் நடக்கும். மற்ற கோயில்களில் அவ்வளவு இடம் இருக்காது. அப்போ அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் தான் அந்த லோக்கல் டிஃபரன்சஸுக்கு இருக்கக்கூடிய காரணம். இப்போது ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லும்போது அந்த கோயில் முறை அதெல்லாம் பார்த்தோம். அது இக்ஷ்வாகு குல தனம். இக்ஷ்வாகு மன்னன் பலகாலம் வழிபட்ட அந்த பெருமாள். அது மாத்திரமில்லை, தசரத சக்கரவர்த்தி வரைக்கும் அந்த வம்சத்தவர்கள் வழிபட்ட பெருமாள். நீங்கள் இக்ஷ்வாகுலேருந்து தசரத சக்கரவர்த்தி வரைக்கும் எத்தனை தலைமுறை இருந்திருக்கும் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தை போய் பார்த்தோம்னா தெரியும். ஏறத்தாழ 48 தலைமுறைகள். 48 தலைமுறைகள் இக்ஷ்வாகு குலத்தவர்கள் வழிபட்ட அந்த இக்ஷ்வாகு குலதனம். இந்த குலதனத்தை பற்றியும் அந்த திருவரங்கம் கோயிலை பற்றியும் பாடும்போது திருமழிசை ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடுறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதன் ஊர் நண்டு கொண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே அப்படின்னு ரொம்ப அழகாக அவருடைய திருச்சந்த விருத்தத்தில் அந்த திருவரங்கத்து கோயிலை பற்றியும் திருவரங்கத்து பெருமாளை பற்றியும் வர்ணித்திருப்பார். அப்படி எல்லா ஆழ்வார்களும் பாடி இருக்கக்கூடிய, மங்களாசாசனம் செய்திருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம்தான் திருவரங்கம் அப்படிங்கிற அந்த திவ்ய தேசம். கோயில்னு சொன்னாலேயே வைஷ்ணவ முறையில் அந்த கோவில் தான். அதற்கு மற்ற கோயில்களெல்லாம் அதற்கு பின்னர் தான் வருகிறது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. இது பெருமாளே நேரடியாக ஆசைப்பட்டு எழுந்தருளிய திவ்ய தேசம் என்பது ஒன்று. இது நடப்பதற்கு முன்னால், ராமருடைய காலத்தில் இது நடப்பதற்கு முன்னாலேயே கூட பெருமாள் இங்கே நேரடியாக பிரணவாகார விமானத்தில் எழுந்தருளினாராம். அதோ பார்த்து கொண்டே இருக்கிறோம். அங்கே சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலில் ஏற்கனவே திறக்கப்பட்ட அந்த சொர்க்கவாசல் மறுபடியும் அந்த காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா திரும்ப 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 சொர்க்கவாசல் காட்சியை பார்ப்பதுங்கிறது ஒரு பக்கம், ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறோம் என்பதை விட ஒரே ஆண்டில் பல முறை அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது புதிய தலைமுறை வழியாக. அந்த விதத்தில் திருவரங்கம் கோயில் சொர்க்கவாசல் திறப்பதற்காக திருவரங்கத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தற்போது காஞ்சிபுரம் அஷ்டபுஜ கோயிலில் தற்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுகளையும் நாம் இப்போ புதிய தலைமுறை வாயிலாக நேரலையில் பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் திருக்கோயில், காஞ்சிபுரமும் திவ்ய தேசங்களில் மிக அற்புதமான ஒரு திவ்ய தேசம். சொல்லப்போனால் காஞ்சிபுரத்தில் பெருமாள் பல்வேறு திருக்கோயில்களில் எழுந்தருளி இருக்கிறார். ஒரே ஒரு காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊரை எடுத்துக்கொண்டால் அங்கேயே ஒரு 7-8 திவ்ய தேசங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் இந்த அஷ்டபுஜ பெருமாளுடைய திருக்கோயில். எனவே அஷ்டபுஜ பெருமாள்
அப்படின்னு சொல்லும்போது 8 தோள்களை கொண்டவர், 8 திருக்கரங்களை கொண்டவர். நீங்கள் சாதாரணமாக மற்ற கோயில்களில் பார்க்கும்போது 4 திருக்கரங்கள் இருக்கும். அதனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் கூட அவரை சதுர்புஜன் அப்படின்னு அழைக்கும். அந்த சதுர்புஜனாக மட்டும் இல்லாமல் அஷ்டபுஜங்களை கொண்டவராக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியது இந்த காஞ்சிபுரம்ங்கிற திவ்ய தேசம். அந்த அஷ்டபுஜங்க பெருமாள் கோயிலில் இப்போது சொர்க்கவாசல் திறந்து பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் திருவரங்கத்தில் சொர்க்கவாசல் அந்த சடங்குகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. காஞ்சிபுரம் திவ்ய தேசத்திற்கு பலவித பெருமைகள் உண்டு. இந்த திவ்ய தேசத்தில்தான் பெருமாள் அக்னி ஸ்வரூபமாக பிரம்மாவினுடைய யாகத்தில் காட்சி கொடுத்தார். இங்கே காஞ்சிபுரத்திற்கே அந்த ஒரு பெருமை உண்டு. காஞ்சிபுரம் சிவஸ்தலம், சிவகாஞ்சி அப்படிம்பார்கள். அந்த சிவகாஞ்சி இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது நிலத்திற்கான ஸ்தலம். இந்த பக்கத்தில் காமாட்சி அம்மன் கோயில் என்று பார்த்தால் காமாட்சி அம்மனுடைய ஸ்தலத்தை பொறுத்தவரையில் அது விலாகாசம், ஆகாசத்திற்கான ஸ்தலம். இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களில் மேலே இருப்பது ஆகாசம், கீழே இருப்பது நிலம். சிவனை பொறுத்தவரையில் நிலத்திற்கான ஸ்தலம், அம்பாளை பொறுத்தவரையில் ஆகாசத்திற்கான ஸ்தலம். இதற்கு இடையில் மகாவிஷ்ணுவை பொறுத்தவரையில், பெருமாளை பொறுத்தவரையில் இது அக்னிக்கான ஸ்தலம் என்று இந்த சிறப்புகளை எல்லாம் கொண்டது காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில்தான் அஷ்டபுஜங்க பெருமாள் திருக்கோயில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் எழுந்தருளி கொண்டிருப்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போது திருவரங்கம் சொர்க்கவாசல் திறப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். என்ன இருந்தாலும் ராமனே வழிபட்ட பெருமாள் இல்லையா? திருவரங்கம் பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம். அங்கே இருக்கிற பிராட்டிக்கு, தாயாருக்கு பெரிய பிராட்டி, பெரிய தாயார் என்று சொல்லுவார்கள். அங்கே தளிகை செய்து பெருமாளுக்கு நைவேத்தியம், அதை நைவேத்தியம்னு சொல்கிறதில்ல, வைஷ்ணவ பரிபாஷையில் பெருமாளுக்கு தளிகை அப்படிம்பார்கள். அந்த ஊரில் அதற்கு அவசரம்னு பேர், பெரிய அவசரம். பெருமாளுக்கு வைக்கக்கூடிய படையல், ஏன்னா எல்லாமே அது பெரிய கோயில் அப்படிங்கிறதுனால எல்லாமே அங்கே பெரிய பெரிய. இவருக்கு பெரிய பெருமாள்னு பெயர் வருவதற்கு ஒரு அழகான காரணம் உண்டு. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்தவரையில் பெருமாள்னு சொன்னால் அது ராமரைத்தான் குறிக்கும். சாதாரணமாக எங்கேயாவது பெருமாள்னு சொன்னால் அது ராமர். அதனால தான் ஆழ்வார்கள்லேயே குலசேகர பெருமானுக்கு பெருமாள்னு பேர், பெருமாள் திருமொழின்னு அவருடைய பாசுரங்களுக்கு பெயர். காரணம், குலசேகர பெருமான் தன்னையே ராமனாக பாவித்து கொண்டு, ராமனுக்கு தொண்டனாக பாவித்து கொண்டு வாழ்ந்தவர். அந்த ராமன் வழிபட்ட பெருமாள்ங்கிறதுனால பெருமாள் வழிபட்ட பெருமாள், அதனால் இவர் பெரிய பெருமாள் என்று ஆகிவிடுகிறார். அந்த பெரிய பெருமாள் திருக்கோயிலில் இப்போது சொர்க்கவாசல் திறப்புக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஏகாதசியை பற்றி நிறைய விஷயங்களை நாம் பேசினோம். இது வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நஞ்சுண்ட ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. என்ன காரணம்னு சொன்னால், பார்க்கடலை தேவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அசுரர்கள் ஒரு பக்கம் இருக்க கடைந்தார்களே. அப்படி கடைந்த போது முதல்ல ஹாலகாலம்ங்கிற விஷம் வந்தது. அந்த கதை நமக்கெல்லாம் தெரியும். விஷம் வந்தோன்னே தேவர்கள், அசுரர்கள் எல்லாரும் ஓடினார்கள். அந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் தான் உண்டார். அப்படி சிவபெருமான் அதை உருட்டி உருண்டையாக எடுத்து உண்ட நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி நாள். அதனால் இதற்கு நஞ்சுண்ட ஏகாதசி அப்படின்னும் பெயர் சொல்லுவார்கள். 3,000,000 ஆண்டுகள் யாராவது திருக்கோயிலுக்கு போய் தினம்தோறும் பெருமாளை வழிபட்டால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் இந்த ஒரு நாள் சொர்க்கவாசலை தரிசிப்பதனால் கிடைக்கும். அதனால தான் இதற்கு 3,000,000 ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இதே நாளில்தான் பார்க்கடலிலே இருந்து ஐராவதம், கற்பக விருட்சம், காமதேனு, இப்படி சகல ஐஸ்வர்யங்களும் வெளிப்பட்ட நாள். இன்னும் சொல்லப்போனால் தன்வந்திரி தன்னுடைய கையிலே அமுதத்தை தூக்கி கொண்டு வெளியில் வந்த நாளும் இந்த நாள் தான். அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருநாளில் விரதம் இருப்பது, பெருமாளை தரிசிப்பது எல்லா திருக்கோயில்களிலும் இது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. முன்னால் நம்முடைய செய்தியாளர் அங்கேருந்து சொன்னார், இது வைஷ்ணவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இது ரொம்ப விசேஷமான நாள். அதற்கு என்ன காரணம்னு சொன்னால், இப்படி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால், பகவானை வழிபட்டால், எந்த திருக்கோயிலுக்கு போய் இறைவனை சேவித்தாலும் அதனால் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அப்போ இத்தனை சிறப்புகள் பொருந்தியதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான்
இந்த திருநாளுக்கான ஒரு முக்கியத்துவம். இந்த திருநாளுக்கு அப்புறம்தான் உலகத்தில் சிருஷ்டி நடைபெற போகிறது. அப்போது சகோதரி முதல்ல சொல்லும்போது சொன்னாங்க, மார்கழி மாதத்தில் 2 ஏகாதசிகள் வரும். ஒன்று வளர்பிறை ஏகாதசி, இன்னொன்று தேய்பிறை ஏகாதசி. இந்த வளர்பிறை ஏகாதசிக்கு அப்புறமா வரக்கூடிய தேய்பிறை ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு பேர். என்ன காரணம்? இந்த அண்டமெல்லாம் இதற்கு பின்னர் தான் உற்பத்தி ஆக போகிறது. அதனால் இதெல்லாம் உற்பத்தி ஆகக்கூடியது. நாம் நமக்கு ஏதாவது ஒன்று புதுசாக கிடைச்சதுன்னா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த உலகமே உற்பத்தி ஆகக்கூடியது இந்த மாதத்தில் நடைபெற போகிறது. இதற்கு பின்னர் தான் கடவுளை வழிபட்டு விட்டால் அதற்கு பின்னர் நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும்.